பஞ்சாங்கத்திலே திதி, நட்சத்திரம், நாள், யோகம், கரணம் என்று இருக்கும். இந்த திதியை பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் 14 தேதி, பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் 14 தேதி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு தேதியில் நம்ம பிறந்திருப்போம். சரி, நாம் பிறந்தது அமாவாசை தேதி அல்லது பௌர்ணமி தேதியாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த அமாவாசை பௌர்ணமி தேதியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே திருமண தடை, அப்புறம் திருமண வாழ்க்கையிலே சிக்கல், பொருளாதாரத்திலே பணத்தட்டுப்பாடு, இது மாதிரி பல விதமான மன உளைச்சல்கள் எல்லாமே வரும். அதுவும் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை தேதியில் பிறந்த பெண்களுக்கு மாதவிடாய் என்பது ஒரு சர்க்கிளை கரெக்டாகவே வராமல் போய் அதனால் அவர்களுக்கு அவதிப்படுவார்கள். இப்படிப்பட்ட பெண்களும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தேதியிலே பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய சிறிய வழிபாடு என்னென்னா, வில்வ மரம் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய்ட்டு அந்த வில்வ மரத்துக்கு 11 தீபத்தை ஏற்றி வையுங்கள். என்றைக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிறந்த திதியிலே, நீங்கள் அமாவாசையில் பிறந்தால் அமாவாசை திதி, பௌர்ணமியாக இருந்தால் பௌர்ணமி திதி, இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வில்வ மரத்தை 19 முறை வலம் வர வேண்டும். 19 முறை வலம் வந்து விட்டு வணங்கி விட்டு வாருங்கள். இதை மாதிரி 19 நாள் செய்யணும். 19வது நாள் அந்த கோவிலில் இருக்க சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகங்களை செய்து சகஸ்ரநாம பூஜை செய்து, இந்த பூஜை முடிந்த பிறகு நீங்கள் யாராவது ஒரு ஏழைக்கு, பசியோடு இருக்கின்ற ஏழைக்கு நல்ல உணவோடு ஒரு வாட்டர் பாட்டிலை சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி தேதியில் பிறந்தவர்களுக்கான தோஷங்கள் விலகி நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும்.